SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோன் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. சரணடைந்த தேசபந்து குறித்து வெளியான தகவல். பிரதான வீதியில் பியர் கொள்கலன் விபத்து. பியர் போத்தல்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். மஹிந்தவின் மனுவை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றம். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் ஜேர்மன் பெண். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வெளியிடப்பட்ட சிறப்பு வானிலை அறிவிப்பு. யாழில் மணலேற்றி சென்று டிப்பரை தப்பிக்க வைக்க முயற்சித்த கார். இங்கிலாந்தில் புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை உயர்வு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2023 ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று காலை தனது சட்டத்தரணிகளுடன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றையாற்றினார். பல நாட்களாக நாட்டில் தலைமறைவாக இருந்து சிறப்பு கவனத்தை ஈர்த்த தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த ஒரு குழு ஹோகாந்திர பகுதியில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை சோதனை செய்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அங்கு 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றில் 795 வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் 214 வைன் போத்தல்களும் அடங்கியுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறினார். அத்துடன் அவரது கைத்துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டல் வகை ஆயுதத்தையும் 2 நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிகளவிலான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்தார். உள்ளது. இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து இன்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. வளைவு ஒன்றில் வேகமாக சென்றபோது கொள்கலன் லோரி கவிழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் ஏராளமான மதுபான போத்தல்கள் சாலையில் வீழ்ந்து நொறுங்கியுள்ளன. இவ்வாறு வீதியில் சிதறிய மதுபான போத்தல்களை மதுப்பிரியர்கள் எடுத்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. முறையான மதிப்பீடின்றி தமக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை 60ஆக குறைக்க அரசாங்கம் எடுத்த முடிவை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனுவை உயர் நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த பின்னர் உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மன் நாட்டவர் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். அந்த பெண் குடியுரிமையை பெற்று தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மன் பெண் ஒருவர் சுயேட்சை குழுவின் வேட்பாளராக கலைவள பிரதேச சபைக்கு போட்டியிட உள்ளார். வைப்பு தொகையை செலுத்திய பின்னர் இலங்கையில் மாற்றங்களை கொண்டுவரும் நம்பிக்கையுடன் தான் போட்டியிடுவதாக ஜெர்மன் பெண் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அடுத்த 36 மணி நேரத்துக்கு சிறப்பு வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இரவு 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மழை பெய்யக்கூடும். பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 10 தொடக்கம் 15 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். 75க்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இதேவேளை மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த டிப்பரை மடக்கி பிடிக்க முயற்சித்த சாவகச்சேரி போலீசாருக்கு வீதியில் சென்ற கார் ஒன்று இடையூறு விளைவித்தது. தர்மபுரம் கல்லாறு பகுதியில் இருந்து நேற்றிரவு சட்டவிரோதமாக மணலை ஏற்றி வந்த டிப்பரை சாவகச்சேரி போலீசார் துரத்தி சென்றனர். இதன்போது போலீசாரது வாகனத்துக்கு மணலேற்றி வந்த டிப்பருக்கிடையில் குறுக்காக வீதியில் பயணித்த கார் ஒன்று டிப்பரை தப்பிக்க வைக்க முயற்சித்தது. இந்நிலையில் அந்த டிப்பர் வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகச் செய்திகள்.
இங்கிலாந்தில் சில பகுதிகளில் புகைப்பிடிக்கும் விகிதம் கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களில் முதல் முறையாக அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி கூறுகின்றது. லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியின் கல்வியாளர்கள் 18 வருட காலப்பகுதியில் இங்கிலாந்தில் 3,50,000க்கும் மேற்பட்ட பெரியவர்களிடம் புகைப்பிடித்தல் தரவுகளை ஆய்வு செய்தனர். சிகரெட், பைப், சுருட்டு அல்லது பிற வகையான புகையிலை புகைக்கும் பெரியவர்களின் விகிதம் 2006இல் மக்கள் தொகையில் 25.3% இருந்தது. இந்நிலையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 2020ஆம் ஆண்டு மற்றும் 2024க்கு இடையில் தெற்கு இங்கிலாந்தில் புகைப்பிடித்தல் 10% அதிகரித்துள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. மாறாக வடக்கில் அதே காலகட்டத்தில் விகிதங்கள் 9.7 குறைவடைந்துள்ளன. முந்தைய ஆராய்ச்சிகள் பெண்கள் அதிகமாக புகைப்பிடிப்பதாக கூறுகின்றன. அதே நேரத்தில் இளைய வயதினரிடையே விகிதங்கள் மிகவும் குறைந்துள்ளன. தென்மேற்கு பகுதியில் புகைப்பிடிக்கும் விகிதங்கள் மிகப்பெரிய உயர்வை கண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது 2020 மற்றும் 2024க்கு இடையில் 17 விகிதமாக அதிகரித்து 18.7 விகிதமாக இருந்தது. அதே நேரத்தில் தென்கிழக்கு மற்றும் லண்டனில் விகிதங்கள் முறையே 9 விகிதம் மற்றும் 8 விகிதம் அதிகரித்தன. மொத்த மக்கள் தொகைக்கும் இந்த புள்ளி விவரங்களை விரிவுபடுத்தினால் இங்கிலாந்தில் 7.5 மில்லியன் பெரியவர்கள் புகைப்பிடிப்பதாக மதிப்பிடப்படும். இவர்களில் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கில் 3.3 மில்லியன் பெரியவர்கள் புகைப்பிடிக்கின்றனர். இது 2000ஆம் ஆண்டை விட கிட்டத்தட்ட 4 லட்சம் தொகை அதிகமாகும். இதற்கு நேர்மாறாக இங்கிலாந்தின் வடக்கு பகுதியில் 2 மில்லியன் புகைப்பிடிப்பவர்கள் உள்ளனர். இது 2000ஆம் ஆண்டை விட 1,60,000 தொகை குறைவாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோன் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. சரணடைந்த தேசபந்து குறித்து வெளியான தகவல். பிரதான வீதியில் பியர் கொள்கலன் விபத்து. பியர் போத்தல்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். மஹிந்தவின் மனுவை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றம். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் ஜேர்மன் பெண். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வெளியிடப்பட்ட சிறப்பு வானிலை அறிவிப்பு. யாழில் மணலேற்றி சென்று டிப்பரை தப்பிக்க வைக்க முயற்சித்த கார். இங்கிலாந்தில் புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை உயர்வு.